ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஃபாசில் ரஃபி. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியோ குளோபல் கார்டு பற்றி பார்க்க போகிறோம். நான் வந்து நிறைய கண்ட்ரி விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கண்ட்ரியில் போய் நான் டிரான்சாக்ஷன் பண்ணது, அப்புறம் எவ்வளோ ஃபோரெக்ஸ் சார்ஜ் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன், அப்புறம் எல்லா டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அந்த எஸ்பிஎம் கிரெடிட் கார்டு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து பணம் போடுறது, எப்படி வித்ட்ரா பண்ணுறது, இதெல்லாம் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி பார்ப்போம். அப்புறம் வந்து இந்த ஆப்போட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாமே ஃபுல்லாகவே பார்ப்போம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து என்னோடய ஃபோனை மிரர் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். மக்களே, என் ஃபோனை பார்த்தீங்கன்னா என் லேப்டாப்பில் வந்து மிரர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் நியோ குளோபல் ஆப் ஓப்பன் பண்ணுறேன் ஃபோன்லேருந்து. இது வந்து நீங்கள் ஃபேஸ் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது பின் கூட செட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது நியோ குளோபல் அந்த எஸ்பிஎம் கிரெடிட் கார்டு. அப்புறம் இப்போ ரெண்டாவதாக இருக்கிறது வந்து எஸ்பிஎம் டெபிட் கார்டு. அப்புறம் மூணாவது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிசிபி டெபிட் கார்டு. டோட்டலாக இந்த நியோ கொடுக்குற 3 கார்டுமே எங்கிட்ட இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கிரெடிட் கார்டு பார்ப்போம். கிரெடிட் கார்டில் போயிட்டீங்கன்னா கீழே இங்கே டிரான்சாக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் பண்ண டிரான்சாக்ஷன்லாம் தெரியும். இப்போ பாருங்கள், நான் இன்டர்நேஷ்னலுக்கும் இது யூஸ் பண்ணுவேன், அப்புறம் டொமஸ்டிக் யூசேஜுக்கும் யூஸ் பண்ணுவேன். ஒரு இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வந்து இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ இப்போ வந்து இந்த 400 டிரான்சாக்ஷனுக்கு எனக்கு 16 சேவ் ஆகிருக்கு. இதே மாதிரி நான் வந்து இப்போது சில ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அகோடா மாதிரி வெப்சைட்டில் யூஸ் பண்ணுவேன் ஹோட்டல் புக்கிங்க்கு. அது சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ருபீஸில் அக்செப்ட் பண்ணாது. ஸோ இது வந்து யூஎஸ்டியில் அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ நான் வந்து இது வந்து அமெரிக்கன் டாலரில் டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 ருபீஸ் சேவ் ஆகிருக்கு 84 ரூபா பண்ணதில். ஸோ இந்த மாதிரி அப்புறம் வந்து நான் இன்னொரு கண்ட்ரி கூட போயிருந்தேன்ல, இங்கே பார்த்தீங்கன்னா நான் வியட்நாம் போனப்போ இது யூஸ் பண்ணேன். வியட்நாம் போகும்போது நான் திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃப்ளைட்டில் வரல, கனெக்டிங் ஃப்ளைட் தான் வந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் தான் கனெக்டிங் ஃப்ளைட்டில் வந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃப்ளைட்டில் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணது தான் போட்டிருக்கு. அப்புறம் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தேன், 4 MYR. நம்ம ஊர் காசில் பார்த்தீங்கன்னா 76 ரூபா. அதே மாதிரி அங்கே ஏர்போர்ட்டில் வந்து ஒரு பிட்சா ஹட்டில் சாப்பிட்டேன். ஸோ அந்த கனெக்ஷன் ஃப்ளைட்டு அங்கே வந்து நம்ம கொஞ்சம் டைம் இருக்கும், டிரான்சிட் டைமு. அந்த டைமில் வந்து பண்ணது. இப்போ வந்து MYRனா அது அந்த மலேசியன் ருஃபியா. இன்னும் கீழே வந்தீங்கன்னா பாருங்கள், இதெல்லாம் வந்து வியட்நாம் டிரான்சாக்ஷன். இப்போ வந்து வியட்நாமோட டாங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கு. இப்போ வந்து ஒரு டாங் பார்த்தீங்கன்னா 0.34. இதே வந்து ஒரு MYR பார்த்தீங்கன்னா 19.24 ரூபா வந்து அன்னைக்கு இருந்த சார்ஜஸ்ஸு. அதே மாதிரி எவ்வளோ நான் சேவ் பண்ணியிருக்கேங்கிறது இருக்குது. இப்போ வந்து இது பார்த்துட்டோமா, அடுத்து நம்ம வேறு கண்ட்ரி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்தோனேஷியா போயிருந்தேன், அது இருக்கான்னு பார்ப்போம். இந்தோனேஷியா வந்து நான் ஜூனில் போயிருந்தேன். பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியன் டிரான்சாக்ஷன்ஸு. இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கீழே இங்கே பார்த்துங்க, ஐடிஆர்னால் வந்து இது இந்தோனேஷியன் கரன்சி. ஸோ அதே மாதிரி இந்தோனேஷியாவில் நான் இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண டிரான்சாக்ஷன் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேப் எனபிளாக இருக்கும், NFC. நம்ம டேப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம பின் எதுவும் அடிக்க தேவையில்ல. ஸோ வந்து நம்ம ஈஸியாக அந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் உங்களுக்கு பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா 100 ரூபாவில் கிட்டத்தட்ட ஒரு 4 ரூபா பக்கம் சேவ் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4% வந்து அமௌண்ட்டு சேவ் ஆகுது இந்த ஃபோரெக்ஸ் சார்ஜஸில். இப்போ வந்து எஸ்பிஎம் பேங்க்கு டெபிட் கார்டு நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணலை. ஏன்னா நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன், இது வந்து RBI கைட்லைன்ஸில் வந்து இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுல கொஞ்சம் இஷ்யூ இருந்தனால, அதனால தான் நான் இப்போ இந்த கிரெடிட் கார்டை அப்ளை பண்ணேன். ஸோ இப்போ டிசிபி பார்ப்போம். டிசிபி உங்களுக்கே தெரியும், இப்போ ரீசெண்டாக தான் அப்ளை பண்ணேன். அரௌண்ட் ஜனவரியில் தான் அப்ளை பண்ணேன். ஃபெப்ரவரியில் பார்த்தீங்கன்னா நான் மொரீஷியஸ் போயிருந்தேன். மொரீஷியஸ் வந்து ஃபெப்ரவரி இது ஓப்பன் பண்ணுற பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொரீஷியஸில் யூஸ் பண்ணது. இந்த MURங்கிறது மொரீஷியன்ஸ் ருபி. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1200 டிரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா 51 சேவ் பண்ணியிருக்கேன். நான் நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணேன். மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து லண்டன் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு, அப்புறம் மெக்டொனால்ட்ஸு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த டிசிபி கார்டு தான் யூஸ் பண்ணேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, டிசிபி வந்து டெபிட் கார்டு இன்டர்நேஷ்னல் வந்து யூஸ் பண்ண முடியுமான்னு. இதுவும் யூஸ் பண்ணலாம், கிரெடிட் கார்டு மாதிரியே தான். நீங்கள் வந்து டேப் பண்ணி யூஸ் பண்ணலாம், பின் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேவிங்ஸ் வந்து டிசிபி கிரெடிட் கார்டில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்த டவுட் வந்து இந்த டிசிபி பேங்க்குக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம் 5000 ரூபா. 5000 மெயின்டைன் பண்ணும், இல்லாட்டி இயர்லி வந்து 499 சார்ஜ் பண்ணுவாங்க.
ஸோ மற்ற இப்போ இந்த எஸ்பிஎம்க்கோ அதுக்கும் வந்து இப்படி மெயின்டைன் பண்ணணும்னு இல்லை. அப்போது இதுக்கு வந்து 5000 மெயின்டைன் பண்ணணும். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ், இந்த 5000 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ நீ இந்த 5000 மெயின்டைன் பண்ணிங்கன்னா இயர்லி சார்ஜஸ் இருக்காது, அப்புறம் இதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு வரும். அப்புறம் அடுத்து வாங்க, இந்த கிரெடிட் கார்டில் வந்து எல்லோரும் நிறைய டவுட் கேட்குறீங்க, எப்படி வந்து இதில் பணம் ஆட் பண்ணுறது எப்படி. இப்போது ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த எஸ்பிஎம் கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணோன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 5000 ரூபா கொடுத்தோம்னா இந்த கார்டு வந்துடும், அந்த அமௌண்ட்டு இதில் ஆட் ஆயிரும். கிரெடிட் கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து செக்யூர்ட் கிரெடிட் கார்டு, ஒன்று அன்செக்யூர்ட் கிரெடிட் கார்டு. யூஸ்வலாக எல்லா பேங்க்கும் பார்த்தீங்கன்னா அன்செக்யூர்ட் கிரெடிட் கார்டு தான் தருவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வந்து லிமிட் தந்துடுவாங்க. ஆனால் இதில் அப்படி இல்லை. பார்த்தீங்கன்னா நம்ம தான் லிமிட் ஆட் பண்ணணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த லிமிட் ஆட் பண்ணுறது இவங்க வந்து எஃப்டின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நான் அதில் வந்து இன்க்ரீஸ் லிமிட் நீங்கள் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இங்கேயே கொடுத்துருக்கு கிரியேட் நியூ எஃப்டி இன்க்ரீஸ் யுவர் கிரெடிட் லிமிட் அப்படின்னு. இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு பேங்க்கில் ஒரு எஃப்டி போடுற மாதிரி. இப்போ வந்து நான் 10,000 எஃப்டி போட்டேன்னா அதை ஒரு எஃப்டியை எடுத்துகிட்டு அந்த லிமிட் இந்த கிரெடிட் கார்டில் ஆட் பண்ணி விட்ருவாங்க. அதுதான் செக்யூர்ட் கிரெடிட் கார்டு. இப்போ பார்த்தீங்களா மேலேயே போட்டிருக்கு ஆட் எஃப்டி டு இன்க்ரீஸ் கிரெடிட் லிமிட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரூபா எஃப்டியாக போட்டிருக்கேன். அதனால தான் எனக்கு 44,000 நான் எஃப்டியாக போட்டிருக்கேன். அதனால தான் எனக்கு வந்து கிரெடிட் லிமிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எஃப்டி மெச்சூரிட்டிக்கும் நம்ம எப்படி பேங்க்கில் எஃப்டி போகிற மாதிரி இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வரும், அப்புறம் இந்த லிமிட்டை நமக்கு பேலன்ஸாக ஆட் பண்ணி தந்துடுவாங்க. இப்போ 2 ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 8% கொடுத்துருந்தாங்க, 8 or 7.5, இப்போ 6.5 ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஆர்பி வந்து ரெப்போ ரேட் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி 3 வாட்டி கண்டினியூஸாக கம்மி பண்ணனால இந்த இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது. இதுக்கு நான் முன்னாடி போட்ட எஃப்டியெல்லாம் காட்டுறேன், அதுக்கு பார்த்தீங்கன்னா 7+ இருக்கும். அதே மாதிரி இது வந்து அவ்வளோதான், ஆட் மணி டு சேவிங்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு வந்து எஸ்பிஎம் டெபிட் கார்டு இருக்குன்னா அந்த பேலன்ஸ் இப்போ அதில் 1000 ரூபா இருக்குது, நான் வேணால் இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தான் நாங்கள் எஃப்டி போடணும். அப்புறம் வந்து இதில் வந்து எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிங்கன்னா, இன்னொரு வாட்டி காட்டுறேன். இங்கே ஃபிக்ஸ்டு டெபாசிட் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இது வரைக்கும் போட்டிருந்த எஃப்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்துடும். பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டலாக நான் 3 வாட்டி ஆட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு கார்டு அப்ளை பண்ணும்போது 5300 போட்டு அப்ளை பண்ணேன். எப்போது லாஸ்ட் இயர் ஜூன் நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த கார்டு அப்ளை பண்ணது May 9, 2024. பார்த்தீங்கன்னா 2026 ஆயிடுச்சு. அப்போ பார்த்தீங்களா எனக்கு 7.5% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் வந்து 5000 ரூபா போட்டிருந்தேன் 2024. அது 2025 300 இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இதே இப்போ நான் 2026 எடுத்தேன்னா எனக்கு வந்து 5700 ரூபா மாறிடும். இப்போது 2026 ஜூன் 3ஆம் தேதி போனால் அது இப்போது 5700 ரூபா மாறிடும். இதே தாங்க மற்றதுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 20,000 போட்டிருக்கேன். ஓகே, இந்த 20,000 பார்த்தீங்கன்னா நான் ஜூன் 2024 போட்டிருந்தேன். இந்த ஜூலை 24ஆம் தேதி, இன்றைக்கி தான் 4ஆம் தேதின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 4ஆம் தேதி 3ஆம் தேதியா? 3ஆம் தேதி. ஓகே, 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா 26,860 ரூபா ஆயிரும். கிட்டத்தட்ட ஒரு 1,400 ரூபா பக்கம் ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 6.65% அது போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நான் லேட்டாக போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுலேருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் எஃப்டி வந்து நான் 1000 ரூபா போட்டேன்ல கார்டு அப்ளை பண்ணும்போது, இதை வேணால் நான் வித்ட்ரா பண்ணி பார்க்கலாம். இங்கே உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வித்ட்ரா ஆப்ஷன் காட்டுது. ஸோ அந்த வித்ட்ரா கிளிக் பண்ணுறேன். யுவர் அபவுட் டு வித்ட்ரா யுவர் எஃப்டி. இப்போ நான் எஃப்டி இது வித்ட்ரா பண்ணேன்னா 1300 வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா என் கிரெடிட் கார்டுலேருந்து லிமிட் குறைஞ்சிரும். இருக்கிற லிமிட் வந்து 35,000 மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கண்டினியூ கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது 5,300 என் எஃப்டியை வந்து வித்ட்ரா பண்ண போகிறேன். வித்ட்ரா ஆகிறது பார்த்தீங்கன்னா என்னோடய எஸ்பிஎம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா அந்த எஸ்பிஎம் டெபிட் கார்டு அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆயிடும். ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட 5 to 6 பிஸ்னஸ் டேன்னு போட்டிருக்கு. கன்ஃபார்ம் கொடுப்போம். அவ்வளோதாங்க. இப்போ 5,000 ரூபா வந்து ரெக்வெஸ்ட் போயிடுச்சு. இன் ப்ராக்ரஸ்னு மேலே மெசேஜ் வந்துருச்சு. பார்ப்போம் இப்போவே லிமிட் குறையுதா இல்லை இது அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் குறையுதாங்கிறத பார்ப்போம். வெளியே போய் பார்ப்போம். பாருங்கள் என்னோடய லிமிட் கம்மியாயிருச்சு. இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுது, அந்த மாதிரி ஒரு டாலர் சிம்பிள். இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த கரன்சி, இப்போ வந்து நான் வந்து ஒரு கண்ட்ரி போகிறேன். இப்போ வந்து நான் லாஸ்ட் டைம் வந்து மொரீஷியஸ் போனேன்னா மொரீஷியஸ் கிளிக் போகும்போது நான் இதை போட்டுருவேன். அப்போது என்னோட இருக்கிற பேலன்ஸ் 35,000 இந்தியன் மணிக்கு மொரீஷியன்ஸ் ருபீஸ் எவ்வளோங்கிறது காட்டும். இப்போ நீங்கள் எந்தெந்த கண்ட்ரி போகிறீங்களோ இங்கே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும் கஷ்டப்பட வேண்டாம். இதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக
இந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான அந்த கரன்சியோட அமௌண்ட் இதிலே காட்டிடும். இதில் வந்து நீங்கள் நிறைய எல்லா கரன்சியும் மேக்ஸிமம் இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த கரன்சி மாற்றுறீங்களோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் கிரெடிட் கார்டு மாதிரி தான். மந்த்லி பில் ஜென்ரேட் ஆகும். ஆனால் வந்து நம்ம போட்ட எஃப்டி அமௌண்ட்டே நமக்கு வந்து லிமிட்டாக வந்துடும். ஸோ அதை யூஸ் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் மற்ற கார்டு செட்டிங்ஸ்ன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்டை வந்து நான் மேக்ஸிமம் வந்து இதில் லாக் அன்லாக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் எப்போவுமே ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சு வந்துட்டேன்னா மேக்ஸிமம் இந்த எஸ்பிஎம் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண மாட்டேன். யூஸ் பண்ண டைம்லாம் நான் லாக் பண்ணிடுவேன். உங்களுக்கு வேணால் அன்லாக் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஐடி போட்டுச்சுனால அன்லாக் ஆயிடுச்சு. ஏன் இது பண்ண சொல்கிறேன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷனுக்கு எதுக்குமே வந்து ஓடிபி வராது. ஸோ உங்கள் கார்டு டீட்டெயில் தெரிஞ்சாலே அவங்க யூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ செக்யூர்டாக வைக்கிறதுக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணாட்டி இப்படி லாக் பண்ணி வைக்கிறது ரொம்பவே சேஃப். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உடனே வந்து லாக் ஆகிக்கும். அப்புறம் மற்ற கார்டு மாதிரி இங்கேயே உங்களுக்கு வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தா கார்டு டீட்டெயில் வந்துடும். அப்புறம் வந்து பின் இதிலே ரீசெட் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே வந்து அவங்களுக்கு இது பாருங்கள், இந்த கார்டோட எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது எஃப்டிக்கு, அப்புறம் வந்து ஃபாரெக்ஸ் சார்ஜஸ் இல்லை, நோ ஆனுவல் ஃப்ரீ அண்ட் கிரெடிட் கார்டு. நான் சொன்னேன் இந்த கிரெடிட் கார்டுக்கு ஆனுவல் ஃபீயே இல்லை. ஆனால் டிசிபி டெபிட் கார்டுக்கு மட்டும் இருக்குது. ஆனால் 5000 வச்சு அதுவும் வெயிட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் தெரியும். அதே மாதிரி டில் டேட் பார்த்தீங்கன்னா நான் அந்த கார்டு யூஸ் பண்ணி 6300 வந்து ஃபாரெக்ஸ் சார்ஜஸ் வந்து நான் இது வரைக்கும் சேவ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏடிஎம் வித்ட்ராவல் லிமிட் எல்லாமே இதில் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் 3 கார்டுமே கம்பேர் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ ஏடிஎம் வித்ட்ராவல் சார்ஜஸில் எவ்வளோ அப்படின்னு. ஸோ இதே இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெபிட் கார்டு போய் பார்ப்போம். இப்போ இந்த எஸ்பிஎம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த லோக்கலில் யூபிஐ ட்ரான்சாக்ஷனு ஜிபே பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதுதாங்க. ஸோ இப்போ வந்து இது இன்டர்நேஷ்னல் யூஸ் பண்ணுறது இல்லை, இந்த சின்ன சின்ன 5 ரூபா 10 ரூபா ட்ரான்சாக்ஷன் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. இப்போது இது வந்து அப்படியே நான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி தான் இதுலேயும் கார்டு லாக் இருக்குது. யூஸ் பண்ணாட்டி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் யூசேஜ் வேண்டாட்டி அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு என்ன இருக்குது இதுலேயும் பாருங்கள். அதே மாதிரி இது வந்து ஒரே ஒரு கண்ட்ரியில் யூஸ் பண்ணிருக்கனால 900 பொறுத்து சேவ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கம்மி ட்ரான்சாக்ஷன் தான் பண்ணேன். 2 கார்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணேன் மொரீஷியஸில். இந்த மாதிரி இந்த நியோ காயின்ஸுன்னு மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த காயின் வந்து நீங்கள் ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபாரெக்ஸ் சார்ஜஸ் மாதிரி இந்த காயின்ஸ் வரும். இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளைட் புக்கிங்கு இதுலேயே ஆப்லேயே கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கலாம். விசாவும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சிம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் நிறையவே இருக்குது. இன்டர்நேஷ்னல் சிம்ஸ், அப்புறம் ட்ராவல் இன்சூரன்ஸு, அப்புறம் பாருங்கள் இந்த கரன்சி கன்வெர்ட்டர்னு கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் எவ்வளோ கரன்சி எவ்வளோ அப்படின்னு இந்த தனியாக ஆப்புன்னு வைக்க வேண்டாம். இப்போ வந்து ஒரு USD பார்த்தீங்கன்னா 85 ரூபா அன்றைக்கி ட்ரேட் ஆகுறது. ஸோ நீங்கள் வந்து தனியாக ஒரு ஆப்லாம் வைக்காமல் இந்த ஆப்லேயே வந்து ஏதோ ஒரு கடையில் போய் நீங்கள் ஏதோ பண்ண போகிறீங்கன்னா அதில் உடனே செக் பண்ணி 2 கரன்சியை செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபாரெக்ஸ் சார்ஜஸ் வந்து எப்படி கால்குலேட் ஆகுது, எப்படி எவ்வளோ கம்மியாகுங்கிறதெல்லாம் கேட்டிருந்தீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்லேயே கிளியராக கொடுத்துருக்காங்க. நான் வந்து அவங்க வெப்சைட்டில் போகிறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் நியோ குளோபல்னு கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட் லிங்க் goneo.comனு இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு கால்குலேட்டர் மாதிரி ஒன்று இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கரன்சி செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டாலர் கொடுக்குறேன். ஒரு டாலர் வந்து 85 ரூபா 79 பைசா இன்றைக்கி ட்ரேட் ஆகிற காசு. இப்போ இதில் நீங்கள் ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ரூபா 43 பைசா, கிட்டத்தட்ட 4% சேவ் ஆகுது. நான் பார்ப்போம் இன்றைக்கி USD ரேட் எவ்வளோண்ணா. USD to INR போடுவோம். இன்றைக்கி ட்ரேட் ஆகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா 85 ரூபா 56 பைசா ட்ரேட் ஆகுது. ஆனால் நமக்கு வந்து 85 ரூபா 79 பைசாவுக்கு ஆகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 பைசா to 25 பைசா தான் நமக்கு அதிகமாகுது. இதே நீங்கள் வேறு எங்கேயாவது போயிட்டு ஒரு கரன்சி வாங்குறீங்க, இல்லை யாரோ ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா நிறைய சார்ஜஸ் போடுவாங்க, கன்வர்ஷன் ஃபீ. அதுவும் இல்லாமல் இந்த ரேட்டு வந்து அதிகமாக வச்சுருப்பாங்க. நியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 20 பைசா தான் டிஃப்ரெண்ட் வருது. இதே இது நிறைய கண்ட்ரிக்கு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தாய் பாட்டு கூட இருக்குங்க பாருங்கள். ஒரு தாய் பாட்டு வந்து 2 ரூபா 66 பைசா. இங்கே நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா அதை போடும். தாய் பாட் to INR 1 ரூபா 66 பைசா கட்டுது. 1 பைசா தாங்க அதிகம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தாய் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா தான் அதிகமாக பண்ணுறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 4% சேவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ எனக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 கண்ட்ரியில் இது யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். நல்லாவே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கேஷாக வேணும்னாலும் நான் இந்த கேஷும் வந்து போய் கன்வெர்ட் பண்ணுறதுலாம் நேராக போய் அங்கே இருக்க ஏடிஎம்மில் எடுத்துக்கிறேன். ஒரு ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா 500 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நான் வேண்டிய அமௌண்ட் எடுத்துகிறேன். கிட்டத்தட்ட 20,000 30,000 எடுத்து
அவங்க கரன்சியாகவே யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேஷ் அக்செப்ட் பண்ணாத இடத்துல கொடுப்போம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கார்டை வந்து ஸ்வைப் பண்ணிடுவோம். மிஷின் இருக்குமா டேப் பண்ணி அப்படி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ உங்களுக்கு நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த கார்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வரக்கூடிய வீடியோவில் வந்து சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. திரும்பவும் ஸ்க்ரீன் மிரர் பண்ணுறேன் ஃபோனை. அப்புறம் நியோ குளோபல் ஆப்பில் பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி யாருக்காச்சும் ரெஃபர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 250 ரூபா வருத்துல காயின் கிடைக்கும். கிட்டத்தட்ட 2500 நியோ காயின் கிடைக்கும். அதில் வருத்து பார்த்திங்கன்னா 250 ரூபா. நீங்கள் யாராவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோடய ரெஃபரல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க, ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தாலும் ரெஃபர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் காயின்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பை.